கருத்தரங்கு 2வது நாளிலே கூடி வந்த எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். நேற்று தினத்திலே வெட்கப்பட தேவையில்லாத ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். வெட்கப்படாமல் நாம் கர்த்தருடைய ஊழியம் செய்யணும். நம் கால் வைத்த இடங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும். சபைகள் வளரணும், நாடு வளரணும், நம்முடைய குடும்பங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர வேண்டும். அப்படி ஒரு நல் பலனை நாம் காண முடியலன்னா நம்முடைய ஊழியத்திலே எங்கோ ஒரு பிழை நடந்திருக்கின்று நாம் கவனிக்க வேண்டும். ஒரு தரம் இயேசு சுவாமியை பின்பற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க 2 சீஷர்கள் வரும்போது அவரை பின்பற்றி வருகிற சீஷர்களை இயேசு சுவாமி கண்டு அவர் திரும்பி பார்த்து, நீங்க எதை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி தான் வர்றாங்க. அது இயேசு சாமி பின்பற்றி வருகிறது கண்டார். அந்த வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு அவரை பின் செல்கிறது கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்னத்தை தேடுறீங்க நீங்க? சீஷர்களை கேட்கிறார். அவர் பின்னால்தான் வர்றாங்க அவங்க. ஆனா என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவங்களுக்கு பயந்துட்டு என்ன சொல்லணும் தெரியாம திடீர்னு, ரபி, where is your residence? நீங்க எங்க தங்குறீங்க? உங்க வீடு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றார், come and see, வந்து பாருங்க. நான் தங்குற இடம் உங்களுக்கு என்னத்துக்கு? நான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேனோ பார்க்கறதுக்காகவா நீங்க கேட்குறீங்க? எவ்வளோ நிலம் இருக்கிறதோ, எவ்வளோ ஆடு இருக்கிறதோ, எவ்வளோ மாடு இருக்கிறதோ, எவ்வளோ பொன் வச்சிருக்கிறனோ, எவ்வளோ வெள்ளி வச்சிருக்கிறேனோ, அது பார்க்க தான் என்னோட வீடு. நான் எங்கே தங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுமா? அது எதுக்குப்பா உங்களுக்கு? நீங்கள் என்ன பின்பற்ற வருவீங்கன்னு பின்பற்ற வருகிறீர் என்று மற்றவர்கள் நினைக்கிறாங்க. நானும் அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவங்களோட உள்ளமானது, இருதயமானது எதையோ தேடிட்டே இருக்கு. தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே, ஊழியத்திலே ஏன் முன்னேறி செல்லாம பின்வாங்கி போறாங்க அப்படின்னா அவங்க உள்ளமானது, இருதயமானது ஏதோ தேடிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு தரம் என்ன நடந்துச்சு, வெளிநாட்டிலேருந்து ஒருவர் வந்தார். அவருக்கு ஒரு வியாதி, பயங்கரமான ஒரு வியாதி. அந்த வியாதி தேவனுடைய ஊழியக்காரன்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டா போயிடும்னு சொல்லி யாரோ சொன்னதுனால அந்த தேவனுடைய மனுஷனுக்கிட்டக்கு வந்தார். அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக அவருக்கு சுகமானது, சுகப்பட்டார். அப்பொழுது அவர் கொண்டு வந்தார் பாருங்க, வெள்ளி உடுப்புகள் நிறைய கொண்டு வந்தார். ஃபாரின் சருக்கெல்லாம் வந்துச்சு.
ஃபாரின் சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் அவர். ஐயரே, நீங்க எனக்கு செய்த நன்மைக்காக என்னுடைய வியாதி நீக்கப்பட்டதுனால நன்றியோடு நான் உங்களுக்கு இந்த வெள்ளி கொடுக்க போறேன், இந்த உடுப்புகள் எல்லாம் கொடுக்க போறேன், தயவு செய்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாரு. கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, வேண்டாம், கொண்டு போயிடுங்க, அந்த சாபம் எங்களுக்கு என்னது, கொண்டு போங்க, அந்த பழைய சட்டெல்லாம் கொண்டு வந்தீங்க கொண்டு போங்க, அந்த வெள்ளி அந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை, வேணுமானா எங்க ஊர் மண்ணு தரேன், கொண்டு போறியா, மூட்டை மூட்டையா மண்ணு கொடுக்குறேன், அது கொண்டு போ. இந்த இடத்துல தேவன் நடமாடுகிற இடம் இது, நான் அவரே நம்பியிருக்கிறேன், சுகப்படுத்த நான் அல்ல, அவர் மூலமாக தான் நீங்க சுகப்பட்டீங்க. கர்த்தர் சொன்னது நீங்க உடனடியாக கீழ்ப்படிந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு சுகமானது. அதனால அதுக்கு ஒரு லஞ்சம், அதுக்கு ஒரு கிஃப்ட் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே நிறைய இருக்கிறாங்க கொடுக்குற ஆட்கள், நீங்கள் போங்க, நீங்கள் போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாருங்க. அவர் போகும்போது இன்னொரு ஊழியக்காரன் அங்கே இருக்கிறார், இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த மனுஷன் அவரும் வாங்க மாட்டாரு, எங்களே வாங்க விட மாட்டாரு, அவருக்கு தேவையில்லை, வாங்கலாம் இல்லையா, எங்களுக்கு கொடுக்கலாமே, தேவையானவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமே, அவர் வாங்கிட்டு எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, அவரும் வாங்க மாட்டாரு, எங்களே வாங்க விட மாட்டார். பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம், என்ன நடக்குமோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டார். நான் ஓடி போவேன், அந்த காருக்கு பின்னால ஓடி போவேன், அந்த ரதத்துக்கு பின்னால நான் ஓடி போவேன், நான் போய் அவரிடத்துல இருந்து வெள்ளியும் ட்ரெஸ்ஸு உடுப்புகளும் மறுபடியும் நான் கொண்டு வந்து இங்கே வேலம் போட்டு வித்துருவேன். இந்த பணம் எனக்கு வச்சிருவேன், வெள்ளி வச்சிருவேன், மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன், ஏழைகளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன், ஏழைகளுக்கு துணி கொடுக்குற மாதிரி. அப்படி ஒரு ஊழியம் செய்வோம். அப்போ பாருங்க, அவர் ஒரு திட்டம் எடுக்கிறார். அந்த இடத்துல, அந்த வசனத்தில் ஒரு திட்டம் எடுக்கிறார். தேவன் யெகோவா கர்த்தருடைய நாமத்தின் அது என்னது ஆணையிட்டு பாருங்க, அவருக்கு ஒரு ஜெபம், ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. திருடுறதுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அது தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய நாமத்தை உச்சரித்து தான் எடுக்கிறார். அப்படின்னா என்னதுன்னா, சிலருக்கு அந்த ரிலிஜியஸ் மைண்ட் இருக்கும். எந்த அக்கிரமம் செய்தாலும் ஜெபம் பண்ணித்தான் செய்வாங்க. அது ரிலிஜியஸ் மைண்ட்ன்றாங்க. அதுக்கு நான் ஒரு வீட்டுக்கு முன்னே 3 பேர் 4 பேர் இருந்துட்டு அவங்க குடும்பமாக ஜம்ப் பண்ணுறாங்க, எங்கோ அர்ஜென்ட்டாக போகிறாங்க போல. நான் அந்த பக்கமாக போயிட்டு இவங்க ஜம்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி நானும் போய் நின்றேன். அவங்க ஜம்ப் பண்ணி முடிக்கிற நேரத்தில் நான் போய் நின்றேன். இயேசுவின் நாமத்தில் சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆமென்னாங்க, நானும் ஆமென் நின்றேன். என்னத்துக்காக ஜம்ப் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. பிறகு என்ன விஷ் பண்ணாங்க, ஒரு சிறிய ஜெபம் பண்ணட்டுமா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு டைம் இல்லைங்க, அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னாங்க. சரி போங்கன்னு சொல்லி அவங்களும் நான் எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்தோம். சின்ன தம்பிக்கிட்ட கேட்டேன், எங்கடா நீங்கள் போகிறீங்க? நாங்களா சினிமாவுக்கு போகிறோம். சினிமாவுக்கு போகிற ஆட்கள் ஏன் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பாப்பா சொல்லுது, ஒரு வேளை டிக்கெட்டு கிடைக்க விட்டா, ஹால் ஃபுல் போர்டு எழுதிருந்தா என்ன செய்யறது? அதுக்காக இயேசுவே டிக்கெட் கிடைக்கிற மாதிரி ஹால் ஃபுல் ஆகாதபடிக்கு நாங்கள் ரொம்ப ரசித்து சினிமா படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி நாங்கள் வர வரைக்கும் வீடை பாதுகாத்துக் கொள்ளும்.
இந்த பின்னால கதவு சரியில்லை, அந்த இடத்துல மூணு தேவதூதர்களை வைக்கணும். நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், வீடு சுற்றில தூதர்களை வைக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி போகிறாங்க. அதான் ரிலீஜியஸ் மைண்ட்னு சொல்கிறது. நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக பார்த்தது, எல்லாருக்குமே ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் இருக்கு. பக்தி உள்ள ஒரு மனது இருக்கு. ஆனா என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு ஜெபம். திருடத்துக்கு போறதுக்கு ஒரு ஜெபம், ஒருத்தனை அடிக்க போறதுக்கு ஒரு ஜெபம், ஒரு குடும்பத்தின் மேல ஒரு கேஸ் வச்சு பகை சாதிக்கிறதுக்கு ஒரு ஜெபம். தேவனுடைய ஊழியக்காரன் எது வேண்டாம் சொன்னானோ அது எனக்கு தேவை, நான் போய் அது கொண்டு வருவேன், அது சம்பாதிப்பேன் அவன் சொல்றதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி திட்டமிட்டு ஆணையிட்டு அவர் புறப்பட்டு போறார். ஆனா மெதுவா போலுங்க. அவர் எப்படி போறாரு? ஓடி போனாராம். ஓடி போன உடனே அவர் அங்க போய் ஒரு கதை சொல்றாரு. அவருக்கு ஒரு பொய் சொல்றாரு பாருங்க. அதுக்கு நேச்சுரலா சிலருக்கு பொய் சொல்றது ஒரு நேச்சுரலா வந்துடும். அது அவரு ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணி பொய் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துடும். ஐயா, எங்க ஐயா நீங்க கொடுத்ததெல்லாம் வேண்டாம் தானே சொன்னாரு. ஆனா பாருங்க இப்ப என்ன அனுப்பியிருக்கிறாரு கொண்டு வர சொல்லி. என்ன அனுப்பியிருக்கிறாருங்க கொண்டு வர சொல்லி. அவர் வேண்டாம்னு சொல்லுவாரு, ஆனா எங்களை அனுப்புவாரு. அதான் எங்களோட ஐயாவோட புத்தி. நீங்க அது நம்பினீங்களா? அவர் ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு யாரோ ஒரு 2 பேர் வாலிப பையங்க வந்தாங்களா, இப்படிதான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அப்படி ஒண்ணும் இல்லை அவர் கையில. அப்ப உடனே ஓடி போய் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறாருங்க. எனக்காக அல்ல, அவரு கொண்டு வர சொன்னார் சொல்லி அவர் மேல பலி போட்டு பொய் சொல்றதுக்கு கூட ஒரு ஜெபம், திருடுறதுக்காக ஒரு ஜெபம். ஏதோ தேடிட்டே இருக்க மனது, ஏதோ தேடிட்டு இருக்கு. ஆனா ஊழியம் அங்கதான் செய்யறாரு, அவருக்கு தான் செய்யறாரு. ஊழியம் செய்யற மாதிரி அவர் திருப்தி அடைந்து அங்கதான் இருக்கிறார். நிறைய கொஞ்சம் கொண்டு வர சொன்னா அதிகமா 4 பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து வீட்டு வரைக்கும் வர சொல்லி, தம்பி மாதிரி நீங்கள் 2 பேர் போயிடுங்க, நான் கொண்டு போகிறேன், உங்களை ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அது வேற சத்தம் போடுவார் அவர். நீங்கள் கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாதது போல ஒரு அமாயகமான ஒரு மனுஷன் போல, இன்னோசன்ட் போல அப்படியே நிற்கிறார். அவர் கூப்பிடுறாரு, கேஹாஜி எங்கிருந்து நீங்க வந்தது? ஐயா நானா? நான் எங்க போனேன்? போனா தானே வருதுக்கு. எங்க போனீங்க? தான் இருந்தேன். என்ன கூப்பிட்டீங்களோ? ஐயோ எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க. கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பீங்க தானே இருக்கிறேன், எங்க போற? அவர் சொல்லாரு, தம்பி நீ ரதத்துக்கு பின்னால ஓடுனீங்க, அப்பொழுது 2 ஆத்மா உன்னோட தானே இருந்துச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ண? வீடு கட்டுறதுக்கு இது நேரமா? தோட்டம் வாங்கறதுக்கு இது நேரமா? சுகபோகமா நடக்கிறதுக்கு இது நேரமா? பணத்தை சேகரித்து வைக்கிறதுக்கு இது நேரமா? இந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம்? இந்த வெளிநாடு சாபம் நமக்கு என்னத்துக்கு? வெளிநாடு சாபம் நமக்கு என்னத்துக்கையா? இந்த நாட்டில் இருக்கிற சாபம் போதாதா? விக்கிரங்களை கும்பிட்டு இருக்கிறாங்களே, இந்த சாபம் போதாதா? அந்த சாபம் நமக்கு என்னத்துக்கு?
இப்போ வெளிநாட்டில் என்ன நடக்குது? புருஷன் 2 பேர் கல்யாணம் கட்டுக்கிறாங்க, புருஷர் 2 பேர் கல்யாணம் கட்டுறாங்க, பெண்கள் 2 பேர் கல்யாணம் கட்டுறாங்க. அது சட்டமாக வச்சிருக்கிறாங்க. சட்டத்தின்படி கல்யாணம் கட்டலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னதுக்கு அந்த சாபம், விக்கிரங்களோட ஆலயம் அங்க கட்டப்படுகிறது. இதுக்கு அந்த சாபம். ஒரு காலத்தில் மிஷினரிஸ் வந்தாங்க. ஒரு காலத்தில் நிலங்கள் வாங்கினாங்க, சுத்தலே கோட்டை கட்டினாங்க, ஸ்கூல் வச்சாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சாங்க, செமினார்ஸ் வச்சாங்க, சர்ச்சு கட்டினாங்க, ஊழியம் செய்தாங்க. இங்கே இந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரிப்படாதபடி வியாதிப்பட்டு இங்கே அவங்களோட ஜீவனை அவங்களை விட்டாங்க. அவங்களோட கல்லர்கள் மிஷினரி கேம்பஸ்குள்ள காம்பவுண்ட்குள்ள இப்பொழுது இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த தியாகத்தின் பலன் தான் நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம். அந்த தியாகத்தின் பலன் தான் நாம் அனுபவிக்கிறோம். அந்த நாட்களில் வந்திருந்தாங்க தியாகம் உள்ள மிஷினரிஸ், இப்பொழுதும் வராங்க. இப்போ வராங்க. ஏன் வராங்க? வீடியோ எடுக்கத்தான் வராங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு கொண்டு போய் அது வச்சு அங்கே காசு பிரிச்சுட்டு அவங்க கமிஷன் எடுக்கத்தான் வராங்க. ஒரு மிஷினரி ஹைதராபாத் வந்திருந்தார். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பெரிய ஒரு மீட்டிங் வச்சாரு. ஒரு 5000 பேர் போயிருந்தாங்க. நான் எப்படி நடக்குது, என்ன சமாச்சாரம் பார்ப்போம்னு சொல்லி நான் ஒரு நாள் போனேன். அன்னைக்கு தான் பாருங்க, நான் போன அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. 2 நாளா ஊழியத்தில், 2 நாளா செமினாரில் இருக்கிறீங்க, கருத்தரங்கில் இருக்கிறீங்க, எல்லா வசனம் கேட்டீங்க. உங்களுக்குள்ள யாராவது பாஸ்ட் ஆர்டினேஷன் தேவையா? வாங்க வரிசையா உட்காருங்க, நான் பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுக்க போறேன் அப்படின்ட்டார். அந்த ஆசை உள்ளத்தில் இருக்குதே, அதை தேடிட்டு இருக்கிறாங்களே, பாஸ்ட் ஆர்டினேஷனை தேடிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இப்படி ஒரு மிஷினரி நம்ம கிடைச்சிருக்கிறாரு சொல்லி உட்காந்துட்டாங்க. அவங்கள ஆர்டினேஷன் பண்ணியாச்சு. அதில் ஒரு ஆள் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு 3வது மனைவி. ஒரு மனைவி எரிச்சுட்டு மண்ணெண்ணு போட்டுட்டு எரிச்சு சத்துச்சு. இன்னொரு அம்மாவே கொண்டு வந்து வச்சிருக்காரு, அவ ஓடி போச்சு. இப்போ 3வது சம்பந்தம். அவர் அங்கிருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை அபிஷேகம் பண்ணிட்டார். நான் அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மனுஷன் ஏன் வந்தாரு? நம்ம நாட்டை கிடக்கிறதுக்காக வந்தாரா? இது ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு இந்த மனுஷன். எங்களுக்கு தான் தெரியும் நாட்டில் உள்ள கதை, ஊழில் உள்ள நிலவரம், அவனுடைய சாட்சி என்னதுன்னு எங்களுக்கு தெரியும். இவருக்கு என்னத்தை தெரிய போகுது? அதுக்கு அடுத்து என்ன சார், ரெவரண்ட் அபிஷேகம் யாருக்காவது தேவையானாரு. அதுல ஒரு 10 பேர் எழுந்தாங்க. அவங்களுக்கு மேல கை வச்சு ரெவரண்ட் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இனி யாராவது இருக்கிறாங்களா? பிஷப் அபிஷேகம் அப்படின்னாரு. 2 பேர் எழுந்தாங்க. அவங்களுக்கு பிஷப் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இனி யாராவது இருக்காங்களா? ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட். அதுக்கு ஒரு 6 பேர் வந்தாங்க. அவங்கள அபிஷேகம் பண்ணிட்டாரு. எல்லாம் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பேப்பர் எல்லாம் அச்சடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க ஃப்ரேம் பண்ணி சர்ச்சில் வச்சுக்கிட்டாங்க. எல்லா சர்ச்சில். ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன். அவர் பெரிய ஒரு ரெவரண்ட், டாக்டர் ரெவரண்ட். முதல்ல பாஸ்டர்னு எழுதுவார், இப்போ டாக்டர் ரெவரண்ட்னு எழுதுறாரு. பாஸ்டர் இல்லை, இப்போ டாக்டர் ரெவரண்ட் ஆயிட்டார். போனேன். அது எவ்வளோ பெரிய சபையோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ. ஒரு 4 வருஷத்தில் என்ன கூப்பிட்டாரு, போவான்னு சொன்ன போனால் அங்கே 13 பேர் இருக்கிறாங்க. அவர் மைக்கில் போடுற சத்தம் பார்த்தா அங்கே 3000 பேர் இருக்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டே இருப்பார். ஆனால் உள்ளே போய் பார்த்தா 13 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த சபையில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, 13 வருஷமா 13 பேர் தான் இருக்கிறாங்க. இதில் அடுத்த ஆள் வரமாட்டான்றாரு. ஏன் காரணம்?
ஏன் காரணம்னா எங்கள் ஐயா பிரசிடென்ட்டு, எங்கள் ஐயாவோட மனைவி வைஸ் பிரசிடென்ட்டு, எங்கள் ஐயாவுடைய மருமகன் செக்ரட்டரி, அவங்களுடைய மனைவி ட்ரெஸரர். இந்த ஃபேமிலி மீட்டிங், ஃபேமிலி ஊழியம், ஒன் மேன் லீடர்ஷிப், ஃபேமிலி ஊழியம். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது நிக்காலைட்ஸ், த ஸ்பிரிட் ஆஃப் நிக்காலைட்ஸ், ஒன் மேன் ஷோ. இது பைபிள் ஏற்றுக்கொள்கிற ஊழியம் அல்ல. பைபிள் ஏற்றுக்கொள்கிற ஊழியம் பாடி மினிஸ்ட்ரி. சபை என்று இருக்கும்போது சபையில் இருக்கிற எல்லாருமே சபையோட ஊழியத்திலே பங்கேற்று ஊழியம் செய்ததான் அது பாடி மினிஸ்ட்ரி என்றாங்க. அதான் வேதம் சொல்லுகிற மினிஸ்ட்ரி, ஊழியம். யாராவது 14வது ஆளு வந்தா இவங்களை பார்த்துட்டு எந்த பதவி அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க போயிடுறாங்க. அங்கே பதவிக்காக வராங்க, பதவிக்காக இருக்கிறாங்க. பதவி தான் அவங்களுக்கு முக்கியம். பதவி இல்லாம ஊழியமே இல்லை. அந்த மிஷனரிக்கு யாருக்கு எத்தனை மனைவி இருந்தா அவருக்கு என்ன? அவங்க வந்தாங்களா, அபிஷேகம் பண்ணாங்களா, ரெவரன்ஸ் உண்டாக்குனாங்களா, டாக்டர்ஸ் உருவாக்குனாங்களா, எல்லாரும் பண்ணிட்டாங்களா, வீடு எடுத்துட்டாங்களா, போயிட்டாங்க. இவங்க அவரை நம்பி, அந்த மிஷனரியை நம்பி பெரிய செலவுல மீட்டிங் வச்சாங்க. ஒரு அந்த செமினார் நடத்தின ஐயா அவர் சொல்றாரு, ஏசன் ஐயா ஜம்ப் பண்ணுங்க, இங்க 2 வீடு வித்து இந்த மீட்டிங் நடத்தினேன். அந்த மனுஷன் போயிட்டு அனுப்புறேன்னு சொன்னார். காசி இது வரைக்கும் ஒரு பைசா அனுப்பல. மிஷனரியை நம்பி போயிட்டு நான் அனுப்புறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் ஒரு பைசா அனுப்பல. அவர் வீடியோ கொண்டு போயிட்டாரு. அவர் நல்லா பயங்கரமா பணம் சம்பாதி வச்சிருக்காங்க. ஈவன் லெட்டர் கூட போடுறது இல்லை. போன வாரம் நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் அந்த மிஷனரிக்கு. அவர் சொல்றாரு, கவனிங்க, நீங்க கவனிங்க, தெரிஞ்சு இருக்கணும் உங்களுக்கு எல்லாமே. அந்த மிஷனரி எழுதியிருக்கிறாரு, எனக்கு என்னோட மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு எழுதிருக்கிறாரு. அவருக்கு மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த மனைவி கல்யாணத்துக்கு இவர் போயிருந்தாரா? வெக்கமில்லாத மனுஷன். அது ஒரு ஊழி, அது ஒரு மிஷனரி, அவர் ஒரு மிஷனரி. யாரோட கல்யாணம்? ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளோட, ஆபீஸ்ல இருக்கிற ஒருவனோட அவங்களுக்கு மனைவிக்கு தொடர்பு இருந்துச்சா, அவங்க 2 பேருக்கு தொடர்பு இருந்ததுனால இவர் தெரிஞ்சிச்சா, அதனால அவங்க 2 பேருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு. இவரு போய் கல்யாண பிரைஸும் கொடுத்துட்டு வந்திருக்காரா? வேண்டாம் வேண்டாம், இந்த சாபம் நம்முடைய தேசத்துக்கு வேண்டாம். அந்த அசுத்தம் நம்ம தேசத்துக்கு வேண்டாம். நாம் பக்தி உள்ள தேசத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த பக்தி உள்ள தேசத்திலே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அலங்கோலமாய் நாம் அவரை ஆராதிக்க கூடாது. வேண்டாம், அந்த ஆராதனை நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்க வேண்டியது பரிசுத்தமான ஒரு அலங்காரம், பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். ஒவ்வொரு இடத்துல நாம கவனித்து பார்க்கும் போது பயங்கரமான பிரச்சனைகள். ஒரு ஊழியக்காரன் என்ன கேட்கிறார் ஒரு கேள்வி, எசனையா ஆபிரகாம் தேவனுடைய, தாவீது தேவனுடைய இறுதி கேட்ட மனுஷன் தானே. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு பிதா தாபம் தானே. இப்படி நிறைய பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பற்றி நம்ம படிக்கிறோமே. ஆனா அவங்களுக்கு எத்தனை மனைவி இருக்கு?
அப்படின்னு என்ன கேட்கிறாரு. அவங்களோட மனுவை பற்றி எனக்கு சொல்லாதீங்க, உனக்கு எத்தனை இருக்க பதில சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு எத்தனை இருக்க மரியாதையா சொல்லு. ஏன் அந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சு? ஒரு ஊழியக்காரன் கேட்கிற கேள்வியாது. பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பைபிளை பற்றி வேதத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு விளக்கம் அதுதான். அவங்க ஊழியம் செய்றீங்களே, என்னத்தை வசனம் சொல்றீங்க? நீ சொல்ற வசனத்தால சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா, சாபமா போகுதா? அவங்களுக்கு எத்தனை பேர் மனைவிகள்? அப்படி நம்ம தப்பா, அது பாவமா? ஊழியக்காரர்கள் கேட்கிற கேள்வியா? ஒரு குருடனை இயேசு சுவாமி கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏசாமி அவன் கிட்ட போறான், அவன் கண்களை தொட்டு சுகப்படுத்தலான்னு போறாரு. அதுக்குள்ள சீஷர்கள் கேட்கிறாங்க, சீஷர்கள் தான் கேட்கிறாங்க, ரபி ரபி இவன் குருடனாய் இருக்கிறான், பிறந்திருக்கிறான், இவன் செய்த பாவமா, இவனோட பெற்றோர்கள் செய்த பாவமா? யார் என்ன பாவம் செய்ததுனாலே இவன் இப்படி பிறந்திருக்கிறான்? அது எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் கேட்கிற கேள்வியா அது? சீஷர்களுக்கு கேட்கிற கேள்வியா? சீஷர்கள் என்ன செய்யணும்? இந்த குருடனை பார்த்த உடனே மனதுருகி, ஏசுப்பா, அவன் குழியில விழுந்துடுறான், கல்லுக்கு கால் தட்டிட்டு கீழே விழுந்துடுறான், எங்க மரம் இருக்கோ எங்க தூண் இருக்கோ அவங்களுக்கு தெரியல, அவன் கண்கள் தெரியுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். மனதுருகி கேட்டிருக்கலாம். இயேசுவே, அவனுக்கு கண்கள் தெரியுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவர் கண்கள் திறப்பார் என்று இவங்களுக்கு தெரியும், அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா அது கேட்காம இவன் என்ன பாவம் செய்தான்? அவன் எப்படி பாவம் செய்ய முடியும்? பிறந்ததிலே குருடனாக பிறந்திருக்கிறானே, அவன் எப்ப பாவம் செய்வான்? தாயோட வயிற்றுல பாவம் செய்வானா? புத்தி இருக்குதா? அந்த கேள்வி கேட்கலாமா? மறு ஜென்மம் இருக்கா? மறுபிறப்பு இருக்கா? அது பைபிள் ஏற்றுக்கொள்ளுமா? அவன் பாவம் செய்ததுனால அவன் குருடனா பிறந்திருக்கிறானா? தேவையில்லாத கேள்விகள். அவனோட தாய் தாப்பன்மார்கள் பாவம் செய்தாங்களா? அந்த பாவத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. யார் என்னென்ன பாவம் செய்தாங்களோ அந்த லிஸ்ட், அந்த அட்டவணை எங்களுக்கு தாருங்க, நாங்கள் படிச்சு ரசிக்கிறோம். அவன் கூட என்ன எங்களுக்கு என்ன? அவன் கண் திறந்தா திறக்க மாட்டானா? யார் யார் என்னத்தை பாவங்கள் செய்தாங்களோ அது எங்களுக்கு சொல்லுங்க. தெய்வீகமான ஒரு நாலேஜ், டிவைன் நாலேஜ், அது எங்களுக்கு தேவையில்லை. டீமன் நாலேஜ் தான் எங்களுக்கு தேவை. அசுத்தமான அறிவுதான் எங்களுக்கு தேவை. மர்மமா இருக்குது, அறியக்கூடாத காரியங்கள் இருக்கு, அது அறியறதுக்காக நாங்கள் ஆவலா இருக்கிறோம். தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தெரிஞ்சு கொள்ளல, தெரிஞ்சு கொள்ள தேவையில்லாததெல்லாம் அது எங்களுக்கு தேவை என்று ஊழியக்காரங்களுக்கு கேட்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம், ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி விழுந்தீங்க? அது எந்த இடத்துல? அந்த தொடர்பு எத்தனை நாளா இருக்கு? திடீர்னு இப்படி சம்பவிக்குமா? சம்பவிக்காதே. சயின்டிபிக்கா ஒத்துக்கொள்ளாதே. அது 3 மாசமா 4 மாசமா தொடர்பு இருக்கா? டெலிபோன்ல பேசுறீங்களா? ராத்திரில எத்தனை மணிக்கு பேசுவாரு? நீங்க எங்க அவரை சந்திப்பீங்க? என்னத்துக்கு? நமக்கு தேவையில்லையே, தேவையில்லாத காரியங்கள், அறியக்கூடாத காரியங்கள் அறிஞ்சு
பலர் பாவத்திலே சாபத்திலே அழிஞ்சு போய் ஊழியத்தை கிடைக்கிறாங்க. தேவனுடைய நாமத்துக்கு அவமானமாக்க பண்றாங்க. ஏன் ஊழியம் வளரல வளரல வளரலன்னு? எப்படி வளரும்? ஒரு தூய்மை, ஒரு பரிசுத்தமானது, ஒரு யதார்த்தமானது, ஒரு உண்மை நம்முடைய உள்ளத்திலே காணாவிட்டால் எப்படி முடியும்? ஒரு நாள் நான் ஜானஸ்பர்க்ல இருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கால. அங்கே ஒரு ஊழியக்காரர் மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் போகிறேன். ஒரு பாஸ்டர் ஐயா வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு மூச்சு விடாத படிச்சு எழுதிட்டாரு. விடுங்க விடுங்க விடுங்கன்னு. அப்போதான் விட்டார் என்ன. அவளை கட்டியாக பிடிச்சிட்டாரு. என்னாச்சு இந்த மாதிரி கட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் இருக்க ஒரு கோல்ட் செயின் அதை எடுத்து இந்த கையில் கொடுத்தாரு. என்ன கோல்ட் செயின் எனக்கு கொடுக்குறீங்க? இன்னத்துக்காக கொடுக்குறீங்க? காணிக்கையாக கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை என்னோட விடுதலைக்காக கொடுக்குறேன் அப்படின்னாரு. விடுதலையா? என்ன நடந்துச்சு ஐயா? நான் 22 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஊழியக்காரர்கள் கவனிக்கணும். 22 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஆனால் இந்த கோல்ட் செயின் பாக்கெட்டில் இல்லாவிட்டா தூக்கம் வராது. இந்த கோல்ட் செயின் என் இடத்துல இல்லாவிட்டா சாப்பிடவே முடியாது. அது அப்பப்போ எடுத்து நான் பார்க்கணும். பார்த்துட்டு மறுபடியும் வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுக்கணும். இல்லை மனைவி எத்தனையோ தரம் கேட்டிருக்குது, என்னன்னு கேட்டிருக்கு. பதில் இல்லை. இப்படித்தான் இந்த ஓட்டம் ஓடுகிறது. மறந்துட்டு வீட்டில் வச்சுட்டு எங்காவது ஊருக்கு போனா அங்கே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், பிளாக் ஆயிடும். மறுபடியும் திரும்பி ஓடி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளணும். அது இல்லாமல் எனக்கு உயிரோடு இருக்க முடியாது ஐயா. இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே செய்து, அதன் மூலமாக தெரியுது என் ஊழியம் ஏன் அடிபட்டது, என் வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் வியாதியாய் போகிறாங்க. எனக்கு கிடைக்கிற வருமானம் எனக்கு ஏன் பஞ்சத்தை உருவாக்குது. நான் வருமானம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மனைவிக்கு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறோம். வட்டி காசு வாங்குறேன், அது கட்ட முடியல, இது கட்ட முடியல, தூக்கு போட்டு சாகலாமான்னு இருக்கு. ஒரு பாஸ்டர் சொல்றார், 22 வருஷம் ஊழியம் செய்த பாஸ்டர். கடைசியில் சொன்னாரு, எனக்கு கல்யாணத்துக்கு முன்ன ஒரு தொடர்பு இருந்துச்சு, அதுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, நானும் கல்யாணம் கட்டிட்டேன், அது இப்போ எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த தொடர்பு இருக்கிற நாட்கள் இந்த செயின் எனக்கு கொடுத்தது. அந்த செயின் இல்லாம ஒரு அடி கூட நான் வைக்க முடியல ஐயா. தேவனுடைய ஊழியக்காரன் இயேசுவே உம்முடைய கிருபை இல்லாம நான் உயிரோடு இருக்க முடியாதுன்னு தான் அறிக்கை செய்யணும். உன்னோட தயவு இல்லாமலே நான் ஊழியம் செய்ய முடியாதப்பா, உன்னை இருக்கத்தினால தான் நான் இப்படி இருக்கிறேன். என்னை நம்பி இந்த ஊழியத்தை கருத்துல கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நான் இப்படி என்னத்தை செய்யணும்? அதுதான் நான் நம்ம வாயில இருந்து அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, இந்த செயின் இல்லாம என் உயிரோடு இருக்க முடியாது. அந்த பொருட்கள் நம்முடைய கையில இருக்கிற வரைக்கும், நம்முடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அசுத்த ஆவி அந்த பொருளை ஆதாரமாக்கி நம்மை அலக்களிக்கும். கவனமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர் பரிசுத்தமான வசனத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஊழியர்கள்
வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வர வேண்டுமே, ஆனால் அந்த வார்த்தை போய் மற்றவங்களுக்கு பற்று உறுத்தி உருவாக்க வேண்டுமே, ஆனால் கால் வைத்த இடங்கள் தேவனுக்கு சொந்தமாக பாட வேண்டுமே, ஆனால் நம்முடைய மேல் பார்வை காட்டிலும் நம்முடைய உள்ளான பரிசுத்தமானது எப்படி இருக்கணும்? நம்மை பார்க்கும்போது தேவன் சொல்லணும், என்னன்னு சொல்லணும்? இவன் சின்சியர், யதார்த்தம் உள்ள ஒரு மனுஷன், உண்மை உள்ள ஒரு மனுஷன், கபடம் இல்லாத ஒரு மனுஷன். மனைவி கேட்கும் போதெல்லாம் அது இது இது அது சொல்லி ஏமாத்தி கடைசியிலே அவருடைய ஜீவித்தை ஏமாத்தி தற்கொலை செய்யறதுக்காக ஆயுத்தமா இருக்கிற அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டு உடனே அவர் கண்ணீர் விட்டு மனம் திரும்பி அதை அவர் இடத்துல விடுதலை பெற்றுக்கொள்றதுக்காக ஆசைப்பட்டு கொடுத்துட்டார். சைனி எனக்கு என்னத்துக்கு? உடனே ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு அவர் ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தார், ஐயா ஒரு இடம் வாங்கணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த செயின் எடுத்து அவருக்கு கொடுத்தார். இந்த கதை அவருக்கு சொல்லியிருந்தா அது வாங்கிக்க மாட்டார். அவருக்கு அந்த கதை சொல்லாம சும்மா வித்துட்டு ஏதாவது ஊழியத்தில் செலவு பண்ணிக்கொள்ளுங்கன்னு அங்கேயே கொடுத்துட்டேன். பிறகு இவர் கருத்து விழுந்தார் இருக்கு, ஐயா நான் இப்போ அமைதியெல்லாம் தூங்குறேன், ஊழியம் வளர்ச்சி கொள்ள வருது. நீங்க மனைவி புருஷனுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சபை தினந்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கிறது. பாருங்க, சபை வளராததுக்கும் வீடு சாபமாக போறதுக்கும் ஊழியம் அடிப்படுறதுக்கு காரணம் எங்கென்று அதை கண்டுபிடிக்கணும். அந்த தகுதி, அந்த யோக்கியதா, அந்த ஊழியத்துக்கென்று நம்ம சுத்திகரிக்கப்படும் போது, ஆயத்தப்படும் போது நம்முடைய அரகத்தை தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவனுக்கு ஒரு 100 ஆத்மாவுக்கு கொடுத்தா கொண்டு போவாரோ, இவனுக்கு இந்த புலிக்காரனுக்கு ஒரு 3000 ஆத்மாவுக்கு கொடுத்தா அவர் வழி நடத்துவாரோ, இந்த கணுக்கா வலை கிழிஞ்சு போகாதபடிக்கு இவன் இழுக்கிறதுக்கு எவ்வளவு விலை இருக்கிறதோ பார்த்துட்டு அது கேட்ட மாதிரி கணுக்க கொடுப்பார். அவருக்கு 13 ஆத்மாக்களை கொடுத்தாரு. அந்த 13 ஆத்மாக்களோட பெரிய ஒரு பிரச்சனை, ஒன்று கொண்டு பிடிக்காது. ஒரு குடும்பம் தான் ஒன்று கொண்டு பிடிக்காது. ஒரு 4 வருஷம் நீங்க தான் வைஸ் பிரசிடென்ட் இருக்கீங்க, இனி அப்பா நான் எடுத்துக்கிறேன் அந்த வைஸ் பிரசிடென்ட், நீங்க செக்ரட்டரி ஆயிருங்க. சண்டை, அதுக்கு ஒரு எலெக்ஷனும் அதுக்கு ஒரு கலெக்ஷனும். இருக்கிறது 13 பேர், வெக்கம் இல்லை. நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளோட அழைப்பு என்னது, அதுல நான் ஏன் முன்னேறி செல்லவில்லை, முடியல, இது காரணம் எங்க இருக்கோம் கண்டுபிடிக்க. என்னை சில ஊழியக்காரர்கள் கூப்பிடுவாங்க, அங்க போனா ஒரு பார்வை பார்த்துருவேன், இருக்கிறது ஏதாவது நேரடியா சொல்லிடுவேன். அவங்க என்னை பார்த்துட்டு எங்க சபையார் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. உங்க சபையார் எனக்கு ஒன்றும் சொல்லலை, ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு. பாஸ்டரையா நீங்க எல்லாரோட ரொம்ப சோஷலா பழகுறீங்க, ரொம்ப சோஷலா பழகுறீங்க, எல்லாரும் மேல கை போடுறீங்க, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். ஏன்னா சோஷியல் மூமெண்ட் அப்படி பழகுறீங்க. அது பார்த்துட்டு உங்க மனைவி அப்படியே பழகுது.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை இப்பதான் வளர்ந்து கொண்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னேன். ஏசனையா நீங்க என்னையா எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறீங்கன்னா சபைக்கு அவமானம் இருந்தா எனக்கு அவமானம், சபைக்கு அவமானம் இருந்தா நம்முடைய தேவனுக்கு அவமானம், சபை அவமானம் இருந்தா எந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். ஐயா தயவு செய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. இந்த சோஷியல் போக்கு வேண்டாம். விசுவாசிகள் வீடுகளுக்கு போனா என்ன குழம்பு பண்ணீங்க, என்ன பதார்த்தம், எப்படி கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்க, இது ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் டிஃபனில் போன டிஃபனில் கேரியரில் போட்டு கொடுங்க, நான் கொண்டு போகிறேன். வீடுகளுக்கு போனா அவங்க கட்டில் மேலே படுத்துடுவார் பேசாமல், ரொம்ப களைச்சிருக்கிறேன் இன்னும் 4 மணிக்கு எழுப்புங்க சொல்லி கட்டில் மேலே போய் படுத்துடுவார் பேசாமல். அந்த குடும்ப ஆட்கள் ரொம்ப சந்தோஷம். இவர் பாஸ்டர் மாதிரி இல்லை, எங்க சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. இப்படி ஒரு பாஸ்டர் நாங்களுக்கு காணந்தே இல்லை. இப்படி ஒரு பாஸ்டர் நமக்கு வந்தாங்களே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் தோத்திரம். இப்படி ஒரு பாஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு போல ஆயிட்டாரு. அந்த பெண்களுடைய ஜெபம், இப்படி ஒரு பாஸ்டர் நமக்கு கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றேன். நான் சொன்னேன், ஊழியக்காரன் மாதிரியே இருக்கணும், விசுவாசி மாதிரியே இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இருக்கணும், சபை மாதிரி தான் இருக்கணும். ஆமென். மீன் கடை மாதிரி தான் இருக்கணும், காய்கறி கடை மாதிரி தான் இருக்கணும். அது இது அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணதான் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அங்கேதான் நேரிடும். ரொம்ப சோஷலா பழகிட்டு கடைசியில் ஒரு பையனுக்கு சொல்றாரு, தம்பி நான் அர்ஜென்டா போறேன், நான் முன்ன போய் ஆரம்பிச்சிருவேன், உள்ளிட்டு ஆரம்பிச்சிருவேன், மைக்கில் ஆரம்பிச்சிருவேன், பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம், பாஸ்டர் அம்மாவை கொண்டு வந்துருங்க, இந்த மனைவியை கொண்டு வந்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வாலிய பையனுக்கு சொல்லிட்டு போயிட்டான். சரியா பாட்டுறியா, ரொம்ப பாட்டுறேன், சரியான்னு சொன்னான். டக்குன்னு அவங்க 2 பேரு பாஸ்டர் ஐயா போன பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அழகா ஸ்கூட்டர்ல மோட்டர் சைக்கிள் ஏறிட்டாங்க, பைக்கில் ஏறிட்டாங்க. அவன் போற போக்கு என்ன மாதிரி இப்படி கண்டாரு. சபையில அவன் தான் முக்கியமானவன், இப்படி ஆடுவான், இப்படி ஆடுவான். அவன் ரொம்ப முக்கியமானவன். அவர் இல்லாவிட்ட ஊழியமே இல்லை, ஆராதனை இல்லை. அந்த பாஸ்டருக்கு அவனுக்கு தான் சொல்லிருக்கு, இந்த மனைவி கொண்டு வந்துரு, பாஸ்டர் அம்மாவை கொண்டு வந்துரு, நான் முதல்ல போறேன். அவன் ரொம்ப ஸ்டைலாக அப்படியே அடிச்சுட்டு வரான். டக்குன்னு ஒரு லாரி வந்துச்சு, 2 பேர் லாரி கீழே விழுந்துட்டாங்க, மண்டை உடஞ்சி போச்சு, ஸ்பாட்டில் இருந்துட்டாங்க 2 பேர். பிறகுதான் அவங்களை கொண்டு போய் கிளீன் பண்ணி அடக்காராதனை பண்ணுகிற முன்னே அவனுடைய ஷர்ட்டில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தா நிறைய ஃபோட்டோகள் இருக்குது, அசிங்கமான ஃபோட்டோகள். அசிங்கமான போட்டோங்கள் எல்லாம் அவனுடைய ஃபேக்கெட்டில் இருக்கு. அன்றைக்கு சத்த பிறகு பார்த்துருக்குறாங்க. பிறகு அவர் கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா என்னோட ஊழியத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. நீங்கள் அன்றைக்கி ஏதோ சொன்னீங்க, இவருக்கு வேறு வேலையில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே போயிட்டு இருப்பாருன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம். ஆனால் நீங்கள் சொன்னது 100% அப்படியே இந்த இடத்துல நிறைவேறிச்சு. நான் இந்த இடத்துல இனி ஊழியம் செய்ய முடியாது. ஊழியக்காரன் தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லா பக்கங்களையும் ஆவிக்குரிய கண்கள் உள்ளவனாக இருக்கணும். பகை தெரியணும், விஷயத்தை பகை தெரியணும்.
அந்த பையன் வாசிக்கிற வரைக்கும் இருக்கிறான். வாசித்த உடனே அவனோட சீன் முடிஞ்சது மாதிரி அவன் வெளியில் போயிடுவான், மேட்னிக் சினிமாவுக்கு போயிடுவான். அப்படிப்பட்டவனை கொண்டு வந்து மேடையில் ஏற்றி அவன் எல்லாமே ஊழியமில்லைன்ற மாதிரி இவர் வச்சிருக்கிறார். கடைசியில் இதுதான் நடந்துச்சு. அந்த மனுஷன் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியம் எந்த வீட்டில் நடந்ததுனால நான் இனி பாஸ்டராக ஊழியம் செய்ய நான் தகுதி இல்லை. எந்த குடும்பத்துக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியும்? எந்த குடும்பத்துக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? கவனிச்சிங்களா? அது மாத்திரம் இல்லாம அந்த பாஸ்டர்மா இறந்துச்சே, செத்துச்சே, எக்ஸிட்ல இந்த பாஸ்டர்மா ஃபோன் பண்ணி ஒரு பையனை கூப்பிட்டு மகளை டெய்லி காலேஜ் கொண்டு போய் விட்டு வர சொல்லி இன்னொரு மோட்டர் சைக்கிள் வந்து ஏற்றி அனுப்புது. இவர் சோஷியல் பிஹேவியர், எல்லாரும் மேலே கை போடுவார், எல்லாரோட சந்தோஷமா, எல்லாரும் சாதாரணமாக இருப்பார். அது பார்த்துட்டு அவங்களும் அப்படி இருக்காங்க. அவங்களை இவர் கண்டிக்க முடியல, இவரே கண்டிக்க முடியல. எல்லாரும் அதே போக்கில் இருக்கிறாங்க. எப்படி ஊழியம் செய்ய முடியும்? மனைவியுடைய பிரச்சனை இப்படி இருக்கும்போது ஊழியம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது? பைபிள் என்ன சொல்றது? உன்னுடைய வீட்டை சரியா நீ பாதுகாக்காவிட்டால், உன்னுடைய வீட்டை சரியா நீ ஒழுங்கா வச்சு இருக்க முடியாத விட்டால் நீ எப்படி ஊழியத்தை சபையை செய்ய முடியும்? சபையை எப்படி சீர்திருத்தி பரிசுத்தமாக்கப்பட முடியும்? அவங்க எப்படி தூது கொடுக்க முடியும்? கொஞ்சம் சிந்திக்கணும். ஊழியம் என்னது சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி விளையாடுற இடம் இல்லை. அந்த பிளே கிரவுண்ட் இல்லை, பிளே கிரவுண்ட் அல்ல. இயேசுவின் ரத்தத்தினால், வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கிரயத்துக்கு வாங்கி இருக்கிற அந்த சபை, அந்த ரத்தத்தின் விலை நம்ம எப்பொழுதும் யோசிக்கணும். கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு சொல்ற வார்த்தையின்படி அப்படியே ஜீவிக்க நம்ம பழகணும். பைபிள் அப்படிதான் இருக்கும். யார் அப்படி கச்சிதமா ஜீவிக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. பைபிள் அப்படி இருந்தா அப்படி நம்ம ஜீவிக்க முடியும்னு சொல்லணும். முடியாதது கர்த்தருடைய வசனத்துல இருக்காது. முடியாதது அவர் சொல்ல மாட்டாரு. நாமே சொல்ல மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுக்க முடியாத ஒரு கல் எடுத்துட்டு, கல்லு இவ்வளவு பெரிய கல்லு அவன் எடுக்க முடியாதுன்னு தெரியும், அதை எடுத்துட்டு வாழ நம்ம சொல்லுவோமா? யாந்திர கல் இருக்கு, அது அவன் எடுக்க முடியாது அவனோட வயசுல, அதை எடுத்துட்டு வாழ நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்க கொஞ்சம் பரிசுத்தமா இருங்க, அவள் இருக்க முடியாது அப்படிதான் சொன்னாரா? இருக்கிறது இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய ஜீவித்திலே கொண்டு வரணும். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கூடாது. இந்த சும்மா தேவையில்லாத கேள்விகளுக்கு நம்முடைய மனது இடம் கொடுக்க கூடாது. அந்த பிரச்சனைகள் தான் நம்ம அசுத்தமான காரியங்களுக்கெல்லாம் இழுத்திட்டு போயிடும். அவர் கேட்கிறாருங்க, மனப்பூர்வமா கேட்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எத்தனை 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 இருக்கே. அவங்களாம் தேவனோடு நடந்தாங்களே, அவங்க நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டாங்களே, அவங்க விசுவாசத்தில் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாங்களே. அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நமக்கு இருந்த பெரிய தப்பா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு என்னதென்று புதிய ஏற்பாட்டு என்னதென்று அவருக்கு தெரியல. அதான் ஏசாமி ஒரு தரம் சொல்றாரு, மலர் மேல உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு,
மோசே விபசாரம் பண்ணாதீர்கள் சொன்னாரோ? ஆமா ஐயா, சொன்னார் ஐயா. இந்த அந்த என்ன தர்மசாஸ்திரம் என்னது, பழைய ஏற்பாட்டுக்கு என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம். ஓகே, நியாயப்பிரமாணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆமையா, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அது தப்பு அப்படின்னு சொல்லாம, நான் சொல்லுகிறது என்னதென்றால், நான் சொல்றது என்னதென்றால், இச்சையோட ஒரு மனுஷனை பார்க்கும்போது, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இச்சையோட பார்க்கும்போது அதுதான் விபச்சாரம். பழைய ஏற்பாட்டிலே செய்த பிறகுதான் விபச்சாரம், இது பார்த்தாவே விபச்சாரம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்ட், பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமான ஒரு ஸ்டாண்டர்ட், அது உன்னதமாக தேவன் நமக்கு கொண்டு போறார். அவங்களுடைய பாவங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய பாவங்களை மனஸ்தாபப்படும் போது அது மூடப்பட்டிருக்கிறது, கவர்டு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு நம்முடைய பாவங்கள் பரிகாரமாகப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் கடலின் ஆழத்தில் வைத்து அது மறுபடியும் அவருக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பரிகாரமாக்கினார். நம்முடைய ஸ்டாண்டர்ட் வேறு, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு. அதான் எபிரியர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சென்ட் பால் அவங்களையும் நம்மையும் பிரிச்சு சொல்றாரு. பாருங்க, ஒரு வார்த்தை பிரிச்சு சொல்றாரு. நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அவர்கள் என்ற வார்த்தையை நோட் பண்ணுங்க, நமக்கு என்ற வார்த்தையை நோட் பண்ணுங்க. அவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், ஆனால் நாம் இல்லாமலே விசுவாசத்தின் மூலமாக, அவங்க விசுவாசத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனா யூதா 20வது வசனத்தில் படிங்க, யூதா 20வது வசனத்தில் படிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? அவங்களுக்கு இருந்தது என்ன விசுவாசம்? சொல்லுங்க, விசுவாசம். அவங்களுக்கு என்னது இருந்தது? விசுவாசம் இருந்துச்சு. நமக்கு என்ன இருக்கு? மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம், the most holy faith. செய்த பாவம், நம்ம பாவம் செய்ய நினைக்கவே பாவம். most holy faith, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நீங்கள் கட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால கட்டப்படணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் நம்முடைய பார்வையிலே, யோசனையிலே, நம்முடைய சிந்தனையுடைய ஆரம்பம் கூட பரிசுத்தமாயிருக்கணும். இனி யூதால சொல்லப்பட்டிருக்கிறது, சொப்பனத்திலேயும் நாம் பரிசுத்தமாயிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் சொப்பனத்தினாலே அசுத்தப்படுறார்கள், சொப்பனத்திலே அசுத்தம். ஆனால் தேவன் நமக்குள்ளே கேட்கிறதும் வாஞ்சிக்கிறதும் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி? சொப்பனத்தை கூட அவன் அசுத்தமாக படக்கூடாது, அபஜயத்தில் விழக்கூடாது, பாவத்தில் விழக்கூடாது. சொப்பனத்திலே கூட பரிசுத்தத்தை விளங்கப்படுத்துறவர்களாக ஊழியத்திலே ஊழியக்காரங்கள் இருக்க வேண்டும். அப்பதான் பிதாவினுடைய அன்பு அவருடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்கப்படும். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எந்த நம்பிக்கை நம்மை பிதாக்களாக, ஜாதிகளுக்கு பிதாக்களாக, ஜாதிகளுக்கு தாயாக நம்மை கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார்.
அதனால தான் பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் அவர் ஊற்றி இருக்கிறாரா. அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆயிடுவோம்? எப்படி ஆகிறோம்? பிதாக்கள் போல. ஏன்? பிதாவுடைய அன்பு. 5:5 பாருங்க, ரோமர் 5:5 பாருங்க என்ன இருக்கு. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. எங்க ஊற்றப்பட்டது? தேவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது? நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக. அப்போ வெறும் அந்நிய பாஷை மாத்திரமல்ல, அந்த அந்நிய பாஷையோட கிரிகள் இருக்கணும். அந்த கிரிகள் என்ன தெரியுமா? பிதாவுடைய ஆவி, பிதாவுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல இருந்து வெளிவரணும். நதிகள் போல ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குடும்பத்தை பற்றி ஒரு பிதாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஆசை, அன்பு இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருந்து வெளிப்படணும். நம்ம யாரை பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைகளை போல பார்க்கிறோம். ஆமென். வயசு சிறிய வயசா இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பார்வை, பிதாவுடைய பார்வை நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சில சமயத்தில் நாங்கள் ரொம்ப கடினமாக இருப்போம் பல காரியங்களில். ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரனை வச்சோம். அவனுக்கு இனி திருமணம் ஆகலை. அவன் சபை எடுத்துகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், சபையில் ஒரு பிள்ளையை நான் கல்யாணம் கட்டினோண்டு கர்த்தர் எனக்கு காட்டினாரு. ஏய், புத்தி இருக்குதா? மடையன் மூளை இருக்குதா அவனுக்கு? நீ சபையில் ஊழியம் செய்கிற அந்த பிள்ளைகள்லாம் உன்னுடைய பிள்ளைகளப்பா, நீ தாப்பனுப்பா, நீ தாப்பனுப்பா. மகளை கட்ட சொல்லி இப்ப தேவன் சொல்லுவாரோ? நீ புத்தி இருக்குதா? சபையில் ஊழியம் செய்கிற உன்னை ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வசனம் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. தேவன் பவுல் என்ன சொல்றாரு? இந்த வசனம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மகனேன்னு சொல்றாரு. தீமோத்தியே மகளே சொல்லுவாரு. நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இருந்த அந்த பார்வை வரணும். மேல் பார்வை பார்த்துட்டு நான் விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன், நான் காதலிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது அசுத்தமான வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். அது நேசம் இல்லை, அது அன்பில்லை, அது இழிவான ஒரு நீச்சமான ஒரு இச்சை. கார்னல் லஸ்ட். ஏன்னா ஆவின் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்னது? பிதாவுடைய அன்பு. யாராவது சொந்த மகளை கல்யாணம் கட்டுறதுக்காக ஆசைப்படுவானோ? மென்டல் எஃபெக்ட் இருந்தால் ஒருவேளை கொட்டுவான். மென்டல் எஃபெக்ட் இருந்தால் மகளை மேலே விழுவான், மகன் மேலே விழுவாங்க. மென்டல் எஃபெக்ட் கிறுக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகமானது சில இடத்துல நம்ம கவனிக்கிறோம். நல்ல ஆவின் அபிஷேகத்தை பெற்று 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 பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசி 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 பேசக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாக நம்ம பேசணும். உங்களுக்கு எல்லாரும் காட்டிலும் நான் அதிகமாக பேசுவேன். அதுதான் அதிகமாக கர்த்தரத்தில் நான் பிரயாசப்படுறேன், கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படுறேன். அந்நிய பாஷை பேசி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ரிசல்ட் இப்போ நம்மளோட வீடுகளுக்கிட்ட இப்போ கோழி வளர்த்துறாங்க இல்லையா? கோழி வளர்த்துறாங்களா இல்லையா? கோழி வளர்த்துறாங்க இல்லையா? கோழிக்கு ஒரு மொட்டை வைக்கும், இவ்வளோ மொட்டை வைக்கும், இவ்வளோ மொட்டை வைக்கும்.
அது என்ன 1.5 ரூபா 2 ரூபா முட்டை வைக்கும். ஆனால் முட்டை வச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் கத்திட்டே இருக்கும். அது போதாத மாதிரி வீடு மேலே ஏறி அங்கே மறுபடியும் அது என்ன 1000 ரூபாய் முட்டை வச்சுதா? அது என்ன 10,000 முட்டை வச்சுதா? 2 ரூபாய் மட்டும் தானே வச்சுது. அதுக்கு அவ்வளோ சத்தம் என்னத்துக்கு? அவ்வளோ நேரம் சத்தம் என்னத்துக்கு? சிலருக்கு தெரியல. சென்டிங் இன்ஜின் அதுக்கு அது எங்கும் போகாது. இந்த பெட்டி கொண்டு வந்து இதுக்கு மாட்டி, அதுக்கு பெட்டி கொண்டு வந்து இதுக்கு மாட்டி, இதுக்கு இந்த போகி கொண்டு வந்து அதுக்கு மாட்டி, அது அங்கே இருக்கும். அது அங்கே இருக்கும். முன்னுக்கு போகாது, பின்னுக்கு போகாது. ஸ்டேஷனில் ஏதாவது இங்கிருந்து இங்கே வந்துட்டே இருக்கோம், சத்தம் போட்டு இருக்கோம். ஆனால் அங்கேயே இருக்கும், முன்னுக்கு போகாது. ஆவின் அபிஷேகமானது நம்மளுடைய ஜீவிதத்திலே வரும்போது சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமென். நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு முன்னேற்றம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாஷையில வித்தியாசம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பேசுற பாஷைக்கும் நம்முடைய போக்குக்கும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. எவ்வளவு சத்தம் போட்டாலும், எவ்வளவு சத்தம் 10 வருஷமா சத்தம் போட்டு இருந்தாலும் ஒரு அடி மண்ணுக்கு போக மாட்டேங்க. சென்ட்ரிங் இன்ஜின் மாதிரி இருக்கிற இடத்துல கஞ்சனி பக்கத்து ஆட்களை பெட்டா அடிச்சு, அவங்க மூஞ்சி அடிச்சு, அவங்களை குத்தி அவங்களை இப்படி குத்தி, இன்னத்துக்கு அதெல்லாம் சும்மா மரியாதையா ஆவில நிரப்பி ஜோம் பண்ணி முன்னேறி போகணும் இல்லையா? கோழி கத்துற மாதிரி கத்துறது. 10 வருஷத்துக்கு முன்னே எந்த அந்நிய பாஷை பேசுறாங்களோ இப்பொழுது அதே அந்நிய பாஷை வருது. அந்த பாஷையில கூட ஒரு மாற்றம் இல்லை. இன்னொரு காரியம் சொல்றவா, பாஸ்டர் எந்த அந்நிய பாஷை பேசுவாரோ அதே தான் விசுவாசிகள் பேசுறாங்க. அது எப்படிதான் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நவமான பாஷைகள் பேசணும். அவன் அதுல இருக்கிற அறிவு வேற இருக்கும். திக்க வாயு மாதிரி பேசணும். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி வேறு விதமா இருக்கும். சிலர் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ண பிறகு அவள் சொல்றாங்க, ஒரு கொண்ட காட்டு எங்களுக்கு மேல அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. பாஷை மாறி போச்சு, என் எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. டோட்டலி ஒரு சேஞ்ச். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப பாரத்தோடு வந்தேன், ஆவில கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்த்தேன் பாருங்க, அப்படியே பாரம் எல்லாம் அப்படியே இறங்கிடுச்சுங்க. என்ன வெள்ளமானது இப்படி எழுவா ரொம்ப லேசாக இருக்கு, காட்டில் பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த அனுபவம் இல்லாம வீட்டில் கத்துட்டு வீட்டு மேலே கத்துட்டு என்ன நடந்துச்சு இருக்குன்னா, நான் முட்டை வச்சிருக்கிறேன். எவ்வளோ முட்டை வச்சிருக்கிறேன்? 2 ரூபாய் முட்டை வச்சிருக்கிறேன். அந்த கோழி ஏன் கத்துனது அது எனக்கு தெரியும். முட்டை வச்சதுக்காக இல்ல, அதுக்கு வலிச்சதுக்காக தான் கத்துக்கிட்டே இருக்குது. அந்த வலினால தான் கத்துது. அது முட்டை வச்சதுக்காக கத்துதுன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. கத்துனாதான் ஒரு சைன்னு சொல்றாங்க. அந்த கத்துறதுல ஒரு ஆவின் அபிஷேகத்தில் வரும்போது அது ஒரு அருமையான ஒரு நிலவரம், ஒரு அனுபவம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வாயின் வார்த்தைகளால் அது வர்ணிக்க என்னால முடியல. இந்த ஆவின் அபிஷேகமானது அப்படி நம்மை நம்மளோட மனதை மாற்றும். ஆவி மனதை மாற்றி மறுபடி நம்ம ரூபாந்தரம், இந்த டிரான்ஸ்பிரேஷன், நம்மளோட மனதிலே ஒரு டிரான்ஸ்பிரேஷன் வந்துடும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் மாறும், நடை மாறும், நம்ம ட்ரெஸ் மாறும், நம்முடைய பார்வை மாறும். ஏன்னா ஆவியானவர் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கும்படிதான் நமக்குள்ள வந்திருக்கிறார்.
ஆவியானவர் ஆத்மாவே இல்லை, நம்முடைய ஜீவனை மாத்திரமில்லை, ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி குற்றமற்றவர்களாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை சிங்காசனத்துக்கு முன்பாக நிறுத்தும்படி தான் அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். 3 மரக்கால் மாவுல கொஞ்சம் கொண்டு வந்து போட்டா இந்த 3 மரக்கால் என்ன ஆகணும்? புளிப்பாக மாறணும், பொங்கணும். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு அனுபவத்தை நம் ஆவின் அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் பெற்றுக்கொண்டாதான் அந்த சபை ஆவின் நடத்திப்பிலே நடத்தப்படும். நம்ம சில சமயத்தில் மற்றவங்கள கேலி பண்றோம். அவங்க புக்கு பார்த்துட்டு ஆராதனை ஒழுங்குகள் நடத்துறாங்க. புக்கில் பார்த்துட்டு தான் இப்போ நாம் எழுந்து நிற்போம். உட்கார்ந்து ஒரு வசனம் படிப்போம், எழும்பி 2வது வசனம் படிப்போம், பழைய பாமால படிப்போம் அப்படின்னு சொல்லி கேலி பண்றோம். அவங்க படிச்சுட்டு ஒழுங்கா நடத்துறாங்க. நம்மளோட ஆட்கள் படிக்காமலே அதே ஒழுங்குல நடத்துறாங்க. இவங்க அதே ஒழுங்குத்தை இவங்க நடத்துறாங்க. முதல்ல 2 பாட்டு பாடுறாங்க, மறுபடியும் சாட்சின்றாங்க, ஜெபம் பண்ணாங்க, பிறகு பிரசங்கம் பண்ணாங்க, பிறகு எல்லாமே காரியம் செய்து முடிச்சிடறாங்க. நீங்களே பாஸ்டரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு, பாஸ்டரே நடத்தினாரு, பாஸ்டரே பிரசங்கம் பண்ணாரு, பாஸ்டரே முடிச்சாரு, பாஸ்டரே ஆசீர்வாதம் பண்ணாரு, பாஸ்டரே எல்லாரும் போக சொல்லிட்டாரு. அது என்னதுன்னா ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுற நடத்திப்பு என்று நான் நினைக்கிறேன். சபை பைபிள் சொல்லாது. சர்ச் மினிஸ்ட்ரி அது ஒன் மேன் மினிஸ்ட்ரி, இல்லாட்ட ஃபேமிலி மினிஸ்ட்ரி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆரோனுடைய ஒழுங்குலே இப்ப நடக்கப்படல. நாம எப்படி நடக்கப்படுகிறோம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஆர்டர் ஆஃப் த மெல்கிசேதேக், ஆர்டர் ஆஃப் த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி சமாதானத்தின் தேவன் தாமே சபையை பரிசுத்தமாக்கப்படும்படி அந்த ஆர்டர்ல தான் நாம ஊழியத்தை செய்றோம். சபையாருக்கு தெரியும், இப்ப நம்ம போனா பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம போனால் முடிச்சுட்டு இருப்பாரு. அவங்க புக்கு படிக்க தேவையில்லை, இவங்க புக்கு படிச்சு சொல்றாங்க, அவங்க புக்கு படிக்காம சொல்றாங்க. சேம் ஆர்டர். ஆவியின் நடத்திப்புக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஊழியத்தை, அப்போதான் அந்த ஊழியமும் வளரும். யாரோ கொஞ்சம் பேர் எனக்கு சொன்னாங்க, என்னுடைய சபை ஆரம்பத்தில் ஒரு 80 பேர் வந்துட்டு இருந்தாங்க, 80 நம்பர்ஸ். சொன்னாங்க, பேசுனையா இப்ப நீங்க கண்டிப்பா பேசுனா கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்க கழுந்து கொண்டீங்களன்னா 80 பேர் இப்போ வராங்க, அவங்க வராமல் போயிடுவாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு பார்க்காமல பேசுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்களுக்கு சொன்னாங்களே, அதனால சரி பேசுவோம், அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசினேன். பிறகு என்ன நடந்து தெரியுமா? 26 பேர் ஆயிட்டாங்க. நான் அவங்கள கேட்டேன், நீங்க கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்துட்டு இருந்தீங்களே, ஏன் நின்றுட்டீங்க அப்படின்னா, எல்லா சபையிலும் எப்படி செய்யறாங்களோ அது நீ செய்யுங்க. அப்ப ஏன் அங்க வரணும் அவ்வளவு தூரம்? நாங்க இங்க போறோம், ரோடெல்லாம் கடை வச்சிருக்க மாதிரி வச்சுக்கிறாங்களே, அங்க போறோம். அங்க ஏதோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கு. கண்டிக்கிற ஊழியக்காரன் ஒருவர் இருக்கிறாரு, கண்டிக்கிற ஊழியக்காரன் ஒருவர் இருக்கிறாரு. அங்க வந்தோம் நாங்க. அங்க நீங்க கண்டிக்காம சும்மா பார்த்துட்டு பார்க்காம அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறீங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல குறிச்சிருங்க, அடுத்த இதுல குறிச்சது போயிடுறீங்க. அதனால ஆசீர்வாதம் போடுறீங்க. இங்கே நிறைய இருக்கிறாங்க ஆசீர்வாதம் போடுற ஆட்கள், அங்க என்னத்துக்கு வரணும்? நாங்க பரிசுத்தத்துக்காக ஆசைப்பட்டு அங்க வரோம். நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோட சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும், இனி பாருங்க அப்படின்னு. இனி வந்த அடுத்த வாரம் வாங்க போட்டோம் பாருங்க, மசாலா போட்டோம் பாருங்க, கரம் மசாலா போட்டோம் பாருங்க, நல்லா காரசாரமா போட்டோம் பாருங்க. இப்படிதான் இருக்கணும்.
அதுக்கு தான் நாங்கள் இங்கே வரோம். வந்தேன். இப்பொழுது எத்தனை பேர் வராங்க தெரியுமா? 25,000 பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராங்க. 2 ஆராதனை, 3 ஆராதனை, 4 ஆராதனை இல்லை, 25 பேர் உட்கார மாதிரி ஆலயம் கட்டணும். எஸ், கம் அண்ட் see. வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஆனால் நான் அங்கே இருக்க மாட்டேன். ஹோசன்னா மினிஸ்ட்ரி சபைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு சபைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டே இருப்பேன். அங்கே ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. 25,000 பேர், பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா சபை ஆட்கள் மரியாதையா பேசாம வந்து அங்க உட்கார்றாங்க. நம்மளோட ஆத்மா கொடுக்கணும். இயேசுவே தவிர, அழிஞ்சு போற ஆத்மாக்களே தவிர நான் ஒன்றுமே நான் இனி தேட மாட்டேன் சுவாமி. மனதுருகி சொல்லுங்க. கெஹாஜி ரதங்களுக்கு பின்னால தேடினார். பொய் சொல்ல துணிஞ்சார். குடும்பத்தோட அழிஞ்சு போனார். சம்பாதித்தது சொத்து இல்லை, குஷ்டு வியாதி. அவன் ஓடி ஓடி சம்பாதிச்சானே, அது குஷ்டு வியாதி. ஏதோ சம்பாதிச்சேன்னு நினைக்கிறாங்க, அது குஷ்டு வியாதியை சம்பாதிச்சிருக்கிறான். குடும்பத்தோட அழிஞ்சு போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. குருடர்களுக்கு வழிகாட்டுறாங்க. எல்லாருமே போய் குழியில விளைறாங்க. அவங்களோட பெட்டி கேள்வி கேட்காம இயேசுவே அவங்களோட கண்கள் திறக்கணும். முண்டாடி ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. சொத்து சேர்க்கிற நேரம் அல்ல, தோட்டங்கள் வாங்குற நேரம் அல்ல, பில்டிங் கட்டுற நேரம் அல்ல. அழிஞ்சு போற அவங்களுக்காக பரிந்து பேச வேண்டிய நேரம். ஒரு ஊழியக்காரன் கெஞ்சி கேட்டாலும் எனக்கு வேண்டாம், வேணுமா நான் இந்த நாடுடைய மண்ணு கொண்டு போங்க, உன்னுடைய சொத்து வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறாரு. இன்னொரு ஊழியக்காரன் அதுக்காக தவிக்கிறாரு. அது தேவை. ஊழியக்காரர்களே, நம்மை அழைத்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. There is a high calling. உன்னதமான அழைப்பு. இழிவான காரியங்களில் தலையிட்டு அலங்கோலமாக அவரை ஆராதிக்க வேண்டாம். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், இயேசுவே, என்னுடைய ஊழியத்தில் ஏன் வளர்ச்சி இல்லாமல் போச்சு? நான் வாஞ்சித்தது போல பலன் கிடைக்கலையே, சபை வளரலையே சுவாமி, பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறேன். இதுக்கு காரணங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. ஆவியானவர் மூலமாக தெளிவாக என்னோட பேசினீர் சுவாமி. என்னை அழைத்த அழைப்பிலே உண்மையான ஊழியத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். எத்தனையோ மிஷினரிகள் பாடுபட்டு இருக்கிற சொத்தெல்லாம்
இங்கே கொண்டு வந்து செலவு பண்ணி அவங்கள ஜீவனையும் வெறுத்து இந்த மாவட்டத்துக்காக ரத்தத்தை சித்தப்பட்டு குடும்பங்களாக இங்கே மரிச்சிருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் பலனில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம். எதுக்காக எங்களை நம்பினீர்களோ நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். அந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். இந்த கருத்தரங்க எங்களுக்காக தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள்ள வருகிற அந்த எழுப்புதல் தான் இந்த மாவட்டத்தையும் இந்த நாட்டையும் எரிக்கும். முதல்ல நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம். நாம் சுத்திகரிக்கப்படுவோம். ஏசப்பா, கண்ணீரோடு நம்முடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நடக்கையிலே, படக்கையிலே, பார்வையிலே, வாயின் வார்த்தைகளிலே ஊழியத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணின நாட்கள் ஞாபகம் வருகிறது சுவாமி. மன்னிக்கும்படி கேட்கிறார்களே சுவாமி. நீர் தானே எங்களுக்கு தேப்பன். எங்களுக்கு குற்றங்கள் குறைகள் நீங்கள் கண்டு எங்களை வெறுத்தால் நாங்கள் எங்கே போக முடியும் அப்பா? எங்களுக்கு யார் இருக்கு சுவாமி? நீர் தானே எங்களோட தாப்பன் தாய். நீர் தானே எங்களோட சிநேகிதர். இயேசுவே, ஒரு விசை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்தும, சரீரத்தை, எங்களோட ஊழியத்தை, சபையாரை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாக்கி உங்கள் நாமத்துக்கு மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.